டாப் 5 ஜிஎம்சி எதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் ஹையா ப்ரிஃபர் பண்றது? இப்போ நல்லா பாருங்க, டாப் 5 ஜிஎம்சி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்று மோஸ்டா சென்னையில் இருக்கும், இல்லைன்னா வேற ஒரு ஊர்ல இருக்கும் ஒரு ஜிஎம்சி வந்திருக்குது. அதனால மற்ற ஜிஎம்சி குறைய சொல்றேன்னா அப்படின்னு கேட்டால் இல்லை. இந்த ஜிஎம்சி எல்லாமே ரொம்ப பழைய ஜிஎம்சி. ஸோ நல்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பேஷண்ட் இன்ஃப்ளோ இருக்கும், பேஷண்ட் அவுட்ஃப்ளோ ஆகட்டும் சரி, ஐபி ஓபிஎல்னு சொல்லும் பார்த்தீங்களா, அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல பேஷண்ட் வந்து எவ்வளோ அதிகமாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக கிடைக்கும். ஓகே, ஸோ பொதுவாக ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் வந்து ப்ரிஃபர் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா காஸ்ட் அதிகமாக இருக்கும். ஓகே, ஜிஎம்சியில் ஒரு சில ஜிஎம்சியில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பேஷண்ட் இன்ஃப்ளோ அந்தளவுக்கு இருக்காது. இதை பற்றி நாங்கள் ஏற்கனவே நிறைய காலேஜஸில் போய் ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர்வியூ கூட எடுத்திருக்கோம். ஸோ அந்த டேட்டாவும் இருக்குது. அப்போ டாப் 5 ஜிஎம்சி எதெல்லாம்? ஓகே, டாப் 5 ஜிஎம்சி எந்த பேசிஸில் எடுக்கிறோம் அப்படின்னா, எந்த ஜிஎம்சியோட டிமாண்ட் அதிகமாக இருக்கோ அந்த ஜிஎம்சியோட கட் ஆஃப் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது கம்மியான ரேங்க்லேயே அது போயிடும். கரெக்டாக கட் ஆஃப் மார்க் பார்த்தா அதிகம், ஆனால் கட் ஆஃப் ரேங்க் ரொம்பவே கம்மியாக இருக்கும். அந்த விதத்தில் கேட்டகரி வைஸ் உங்கள் டாப் 5 ஜிஎம்சி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் கட் ஆஃப் எவ்வளோ இருக்கணும்? சரிங்களா? ஜிஎம்சியோட பேர் இங்கே இருக்கும், கேட்டகரி வைஸ் கட் ஆஃப் என்ன. ஃபார் எக்ஸாம்பிள் எம்எம்சி டாப்பில் வருஷம் டாப்பில் எம்எம்சி தான் வரும், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரியில் ரேங்க்கு 70, மார்க்கு 609. இது எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025. சரிங்களா? ஸோ அந்த வருஷம் வந்து கட் ஆஃப் ரொம்பவே என்னாச்சு, கட் ஆஃப் மார்க்கில் கம்மியாச்சு. அந்த காலத்துலேயே இதோட மார்க் பார்த்துக்கோ 609. சரியா? நீ 2024 டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 700 கிட்டே முடிஞ்சிடும் இந்த காலேஜ் எல்லாம். சொல்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ கஷ்டமான பேப்பர் வந்தால் இந்த மார்க் சார், ஈஸியான பேப்பர் வந்துச்சுன்னா மார்க் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இது 2025க்கான டேட்டா. ஓகே, உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வந்து ஒரு காலேஜ் சீரிஸ் வரேன். ஸோ உங்களுக்கு அந்த இடத்துல வேணும்னா சொல்லுங்கள். 2024 அண்ட் 2025 டேட்டாவை காலேஜ் வைஸ் கம்பேர் பண்ணி கூட உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? ஸோ இது டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ உங்களோட ரேங்க் இந்த ரேங்க்ல இருக்கணும். இது வந்து தமிழ்நாடோட கவுன்சிலிங் ரேங்கிங். ஸோ இந்த ரேங்கிங்கில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அங்கே சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நெக்ஸ்ட் காலேஜ் வந்து ஸ்டான்லி காலேஜ். ஸ்டான்லி காலேஜ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே போகிறதுக்கு தேவையான மார்க் பார்த்துக்கோ, ஒரு கேட்டகிரி வைஸ் அங்கே போகிறதுக்கு தேவையான ரேங்க் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ எஸ்சிஏல மட்டும்தான் டிஃப்ளெக்ஷன் ரொம்ப வேரி ஆகும். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிஃப்ளெக்ஷன் அந்தளவுக்கு ஆகாது. ஓகே, நீங்கள் வருஷம் கம்பேர் பண்ணீங்கன்னா இந்த மார்க்லாம் அந்தளவுக்கு டிஃப்ளெக்ஷன் ஆகாது. மார்க்கில் அதே மார்க் இருக்கும். இந்த ரேங்க் தான் கொஞ்சம் கண்ணா பின்னான்னு டிஃப்ளெக்ஷன் காட்டும். ஓகே, ஸோ எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, நீ வந்து நல்லா படி. ஓகேவா? நீங்கள் வந்து எந்த அளவுக்கு எய்ம் பண்ணாங்கன்னா ஒரு எம்பிசிலேருந்து ஒரு 20 மார்க் கம்மியாக எய்ம் பண்ணி வச்சுக்கோங்க, சேஃபர் சைடுக்காக. சார் 40 மார்க் டிஃப்ரென்ஸ் இருக்கே சார், நம்ம சேஃபர் சைடுக்காக பேசுகிறோம் தம்பி. சரியா? ஏன்னா காலேஜில் பார்த்தீங்கன்னா சீட்ஸோட எண்ணிக்கை கம்மியாக இருக்கும். டோட்டலாக 250 இருக்குன்னா நம்ம கேட்டகரி வைஸ் வரப்போ சீட்ஸ் வந்து எஸ்சி எஸ்டி எஸ்சிஏக்கு ரொம்ப கம்மியான சீட்ஸ் தான் இருக்கும். அப்போ இந்த பையன் இப்போ 523 மார்க் எடுத்திருக்கான், அப்போ நானும் அதே ரேங்க்ல எடுத்தேன்னா எனக்கு சீட் கிடைக்குமா அடுத்த வருஷம் அப்படின்னு கேட்டானா கேள்விக்குறி. ஏன்னா அங்கே வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு சீட் இருக்குன்னா எஸ்சிஏ கேட்டகரியில் டாப் அந்த பையன் யார் அவனுக்கு சீட்டு போயிடும். அவ்வளோதான் கணக்கு. புரியுதா இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் மார்க் எஸ்சிஏல யார் எடுத்திருக்கான் அந்த பையனுக்கு அந்த சீட். ஏன்னா அங்கே ஒரே ஒரு சீட் தான் இருக்க போகுது. அப்போ அது வந்து ஃபுல்லாக லக் பேஸ்டாக போயிடும் கவுன்சிலிங்கு. ஸோ எஸ்சிஏ கேட்டகிரியில் எங்கள் டாப்பில் வரணும். ஓகே, ஸோ நீங்கள் போட்டி போடுறப்ப எப்படி போடுங்கன்னா ஒரு எம்பிசி பசங்க என்ன ரேங்க் எடுப்பாங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் எய்ம் பண்ணுங்கள். கஷ்டமான விஷயம் தான், பட் எய்ம் பண்ணதில் எந்த விதமான தப்பும் கிடையாது. கீழ்பாக் அகைன் சென்னையில் இருக்கிற எல்லாமே தான் வந்துகிட்டு இருக்கும். சரிங்களா? டாப் 5ல பார்த்தீங்கன்னா 4 காலேஜ் சென்னையிலேருந்து, அது என்ன 4 காலேஜ் சென்னையில் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா டாப் 5 சென்னையிலேருந்து வந்துடும். ஸோ மார்க் பார்த்துக்கோ, ரேங்க் பார்த்துக்கோ. நெக்ஸ்ட் கம்ஸ் மதுரை மெடிக்கல் காலேஜ். ஓகே, ஸோ இந்த லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா மதுரை மெடிக்கல் காலேஜ் 4வது இடம். ஸோ ஒரு சில கேட்டகிரியில் பார்த்தீங்கன்னா மதுரையில் பார்த்தீங்கன்னா ரேங்க் பெட்டராக இருக்கும், ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஓமந்தூர். ஃபார் எக்ஸாம்பிள் பாரு, இங்கே நீ 546 ரேங்க்கில் க்ளோஸ் ஆகுது, இங்கே 581. ஆனால் எல்லா கேட்டகிரிக்கு அது ஓபே ஆகுமான்னு கேட்டால் இல்லை, கொஞ்சம் மேலே கீழே போகும். ஏன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்கே ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஓகேவா? ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் பாரு இதை விட இங்கே நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க, ஆனால் தே ஆர் ப்ரிஃபரிங் ஓமந்தூர். எல்லாம் சென்னையில் இருக்குது. ஓகே, மதுரை மட்டும்தான் மதுரையில் இருக்குது, மிச்சம் 4மே பார்த்தீங்கன்னா சென்னை தான். ஓகே, ஸோ இதுதான் சார் உங்களுக்கு இருக்க போகிற ரேங்க்கு மார்க். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னொரு சில டவுட் இருக்கும். என்ன அப்படின்னா, சார் ஓகே சார் இதெல்லாம் ஓகே, ஏன் கோயம்புத்தூர் சேர்க்கல அப்படின்னா டாப் 5ல ரேங்க் பேஸ்லேயும் மார்க் பேஸில் போட்டிருக்கேன், அதனால இங்கே வந்து கோயம்புத்தூர் வரல. கோயம்புத்தூர் வந்து 6வது இடத்துல வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ டாப் 5 காலேஜ் மட்டும்தான் பெஸ்ட்டா அப்படின்னு கேட்டால் இல்லை, பட் நம்ம எய்ம் பண்ணுறது பெஸ்ட்டுக்காக எய்ம் பண்ணுவோம்.
மற்ற காலேஜும் நல்ல காலேஜ், எந்த விதத்தில் குறை கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டாப் 5 காலேஜ் சொல்லுங்க, அப்போ தான் எங்கள் ப்ரிப்ரேஷன் என்ஹான்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்க, அதனால் சொன்னேன். ஸோ ரேங்க் இந்த அளவுக்கு நீங்கள் ரேங்க் எடுத்தால் உங்களுக்கு என்ன சார், உங்களுக்கு இந்த காலேஜில் சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சொல்கிறது புரியுதா? எஸ். ஸோ டாப் 5க்கு பார்த்தோன்னா ரேங்க் பார்த்துக்கோ, மார்க்கை வந்து நீங்கள் எப்பவுமே இது பண்ண முடியாது, சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 609 இருக்குன்னா 2024 டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சரியா? 609க்குலாம் பார்த்தீங்கன்னா எந்த ஜிஎம்சி கிடைக்கல, அந்த அளவுக்கு போயிரு. 680க்கே கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு. சொல்கிறது ஞாபகம் இருக்கா? இங்கே பாரு, கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃப், 2025 கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃப் அப்படின்னு சொன்ன காலத்தில் ஓசி கேட்டகிரிக்கு 609 எம்எம்சி. இதே நீ வந்து 2024 கட் ஆஃப் எடுத்து பார்த்தனா ஆல்மோஸ்ட் 650 மார்க்குக்கே எல்லா காலேஜ், நீல்கிரி, திண்டிக்கல் எல்லா காலேஜ் முடிஞ்சே போச்சு. அப்போ நீ அந்த காலத்தில் போய் 609 எடுத்து டாப் ஜிஎம்சி கேட்டிங்கன்னா கிடைக்காது. அப்போ கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருந்தால் மார்க் பார்த்துக்கோ, கொஸ்டின் டஃப்பாக இருந்துச்சு அந்த கம்பேரிசனுக்கு வேணும்னா நான் உங்களுக்கு 2024 டேட்டாவும் காட்டுறேன். இந்த சீரீஸ் வந்து உங்களுக்கு உண்மையிலே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே போய் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களோட ட்ரீம் காலேஜ் என்னவோ அந்த காலேஜ்க்கான லிஸ்ட்டும் கொடுக்குறேன். அதை கம்பேர் பண்ணுறப்ப 2025 மட்டும் இருந்தால் போதுமா, இல்லை 2024 2025 வேணுமா? ஏன்னா அப்போ தான் என்னன்னா உங்களுக்கு 2 எக்ஸ்ட்ரீம் டேட்டா கிடைக்கும். கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருந்தால், ஏன்னா 2024 தான் கட் ஆஃப் ரொம்ப அதிகமாச்சு அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈஸியாக இருக்குது. கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக வந்தால் எவ்வளோ மார்க் வேணும், 2025 கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக வந்தால் எவ்வளோ மார்க் வேணும். ஸோ நீங்கள் 2 எக்ஸ்ட்ரீமும் பார்க்குறதுக்கு அந்த டேட்டா கொஞ்சம் ரெலவெண்ட்டாக இருக்கும்னு என்னோட திங்கிங். ஓகே, ஸோ உங்களுக்கு என்ன வேணுங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் என்ன பண்ண முடியும், இந்த சீரீஸை கண்டினியூ பண்ணுவேன். இல்லை சரி இது போதும்னா இந்த லெக்சரோட முடிச்சிருவோம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அதுக்காக உனக்கு இந்த வீடியோஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். சரியா? ப்ரிப்ரேஷன் பார்த்துக்கோ, இந்த ரேங்க் மனசில் வச்சுக்கோ. ஓகே, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டவுட் இருக்கும், என்னால் முடியுமானா கண்டிப்பாக நீ ஹார்ட் ஒர்க் பண்ணி உன்னால் முடியும். சரியா? இவ்வளோ வருஷங்கள் நீ அதை படிச்சிருக்க, ஸோ உன்னால் முடியாதுன்னு ஒன்றுமே கிடையாது. நீ ப்ராப்பராக ஹார்ட் ஒர்க் பண்ணு, உன்னால் முடியும். 2026 இஸ் யுவர் இயர். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.